ரமேஷும் சுரேஷும் ஒரே இடத்திலிருந்து தங்கள் நிதி பயணத்தை தொடங்குகிறார்கள். இருவரும் ஒழுங்கான முதலீட்டாளர்கள். இருவருக்கும் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ இருக்கிறது. இருவரும் 30% இன்கம் டாக்ஸ் ஸ்லாபில் இருக்கிறார்கள். ஒரே ஒரு வாய்ப்பு வருகிறது. 46.4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டி முதல் வருடமே 20 லட்சம் ரூபாய் ஆபரேட்டிங் ப்ராஃபிட் தரும். அந்த ப்ராஃபிட் வருடத்திற்கு 3% வளரும் என்று கணிப்பு. ப்ராப்பர்ட்டி வேல்யூ வருடத்திற்கு 10% அப்ரிஷியேட் ஆகும். இங்குதான் 2 பேரின் பாதை மெதுவாக ஆனால் நிரந்தரமாக பிரிகிறது. ரமேஷ் சொல்கிறார், எனக்கு லோன் வேண்டாம், கிளியரா ஓனர்ஷிப் இருந்தாலே போதும். அவர் மியூச்சுவல் ஃபண்ட்லிருந்து 50 லட்சம் ரூபாய் யூனிட்ஸை செல் செய்கிறார். அதில் ப்ராஃபிட் போர்ஷனுக்கு எல்டிசிஜி டாக்ஸ் கட்டுகிறார். டாக்ஸ் கழித்த பிறகு அவரிடம் சரியாக 46.4 லட்சம் ரூபாய் கையில் வருகிறது. அந்த பணத்தால் ப்ராப்பர்ட்டியை அவுட்ரைட்டா வாங்குகிறார். இந்த டிரான்சாக்ஷன் முடிந்தவுடன் ரமேஷின் மியூச்சுவல் ஃபண்ட் 50 லட்சமாக குறைகிறது. லோன் இல்லை, இஎம்ஐ இல்லை, மனசுக்கு நிம்மதி. ஆனால் இந்த ஒரு முடிவு ஒரு விஷயத்தை அமைதியாக செய்துவிட்டது. காம்பவுண்டிங் என்ஜினை பாதியாக வெட்டிவிட்டது. இப்போ சுரேஷ் என்ன செய்கிறார்? சுரேஷ் மியூச்சுவல் ஃபண்டை வெறும் பணமாக பார்க்கவில்லை, அவர் அதை ஒரு என்ஜினா பார்க்கிறார். அந்த என்ஜினை செல் பண்ணினால் ஃபியூச்சர் growth நிரந்தரமாக பாதிக்கப்படும் என்பதை அவர் புரிந்து கொள்கிறார். அதனால் அவர் மியூச்சுவல் ஃபண்டை செல் செய்யவில்லை, அதை பிளெட்ஜ் செய்து அதே 46.4 லட்சம் ரூபாய்க்கு லோன் அகெயின்ஸ்ட் செக்யூரிட்டிஸ் எல்ஏஎஸ் எடுக்கிறார். இன்ட்ரெஸ்ட் ரேட் 10.5%, இன்ட்ரெஸ்ட் ஒன்லி ஸ்ட்ரக்சர். அதே ப்ராப்பர்ட்டி, அதே பிரைஸ், அதே நாளில் வாங்குகிறார். ஆனால் ஒரு பெரிய வித்தியாசம், சுரேஷின் மியூச்சுவல் ஃபண்ட் இன்னும் முழு 1 கோடி ரூபாயாக இன்டாக்டாக இருக்கிறது. ரமேஷ் சுரேஷ பாக்குறாரு. ரொம்ப கேஷுவலா சிரிச்சுக்கிட்டே கேக்குறாரு, கையில 1 கோடி மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுக்கிட்டு போய் லோன் வாங்குற அளவுக்கு என்னடா முட்டாளா இருக்கிய? இப்படி கேட்டுட்டு சுரேஷ் பதில் சொல்றதுக்குள்ள போயிட்டே இருக்காரு. ஆனா சில கேள்விகளுக்கு நாம பதில் சொல்ல வேண்டியதில்ல, காலம் பதில் சொல்லும் இல்லையா? இப்போ இருந்து காலம் தன்னோட வேலைய மெதுவா ஆனா ரொம்ப உறுதியா செய்ய ஆரம்பிக்குது. இப்போ இருவருக்கும் ப்ராப்பர்ட்டி ஒரே மாதிரி ப்ராஃபிட் தருகிறது. முதல் வருடம் 20 லட்சம் ரூபாய். ரமேஷ் அந்த 20 லட்சத்துக்கு 30% டாக்ஸ் கட்டுகிறார். 6 லட்சம் டாக்ஸ், கையில் 14 லட்சம் மீதம். அதை மியூச்சுவல் ஃபண்டில் ரீஇன்வெஸ்ட் செய்கிறார். சுரேஷ் விஷயத்தில் கணக்கு வேறு. முதலில் லோன் இன்ட்ரெஸ்ட் சுமார் 4.9 லட்சம் எக்ஸ்பென்ஸா கழிக்கப்படுகிறது. அதற்கு பிறகு டாக்ஸபிள் இன்கம் கணக்கிடப்படுகிறது. டாக்ஸ் குறைகிறது. சுரேஷுக்கு ரமேஷை விட அதிக போஸ்ட் டாக்ஸ் சர்ப்ளஸ் கிடைக்கிறது. அதையும் அவர் மியூச்சுவல் ஃபண்டில் ரீஇன்வெஸ்ட் செய்கிறார். இந்த ப்ராசஸ் வருடா வருடம் தொடர்கிறது. ப்ராப்பர்ட்டி ப்ராஃபிட் இருவருக்கும் ஒரே மாதிரி வளர்கிறது, 3%. ப்ராப்பர்ட்டி வேல்யூ இருவருக்கும் ஒரே மாதிரி உயர்கிறது, 10%. டாக்ஸ் இருவரும் கட்டுகிறார்கள். ரீஇன்வெஸ்ட்மெண்ட் இருவரும் டிசிப்ளினா செய்கிறார்கள். ஆனால் பேக்ரவுண்டில் ஒரு விஷயம் மட்டும் மாறவே இல்லை. ரமேஷின் மியூச்சுவல் ஃபண்ட் 50 லட்சம் பேஸ்லிருந்து காம்பவுண்ட் ஆகிறது. சுரேஷின் மியூச்சுவல் ஃபண்ட் 1 கோடி பேஸ்லிருந்து காம்பவுண்ட் ஆகிறது. இந்த கேப் ஒருபோதும் க்ளோஸ் ஆகாது. டைம் அந்த கேப்பை பெரிதாக்குமே தவிர குறைக்காது. சில வருடங்களுக்கு பிறகு ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் வருகிறது. சுரேஷின் மியூச்சுவல் ஃபண்ட் வருடாந்திர growth அவர் எடுத்த லோன் அமௌண்ட்டை விட அதிகமாகிவிடுகிறது. லோன் இன்னும் பேப்பர்ல இருக்கிறது, ஆனால் எக்கனாமிக்கலா அது சுருங்கிவிட்டது. சுரேஷ் லோனை க்ளோஸ் செய்ய அவசரப்பட மாட்டார், அவர் லோனை அவுட்க்ரோ செய்கிறார். ரமேஷ் மீன்வைல் பாதுகாப்பாக இருக்கிறார். லோன் இல்லை, ஸ்ட்ரெஸ் இல்லை, ஆனால் அவர் வெல்த் ரீபில்ட் ஆகிக் கொண்டிருக்கிறது, ஆக்சிலரேட் ஆகவில்லை. 10 வருடங்கள் முடிவில் இருவரும் பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கிறார்கள். ப்ராப்பர்ட்டி இருவருக்கும் சுமார் 1 கோடியே 20 லட்சம் மதிப்புக்கு உயர்ந்திருக்கிறது. ஆனால் டோட்டல் நெட்வொர்த்தில் பெரிய வித்தியாசம். ரமேஷின் மியூச்சுவல் ஃபண்ட் சுமார் 2.6 முதல் 2.8 கோடி ரூபாய். ப்ராப்பர்ட்டி சேர்த்து மொத்த நெட்வொர்த் சுமார் 4 கோடி ரூபாய். சுரேஷின் மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும் 5.5 கோடி ரூபாயை தாண்டுகிறது. ப்ராப்பர்ட்டி சேர்த்து லோன் கழித்த பிறகும் அவரின் நெட்வொர்த் சுமார் 6.3 கோடி ரூபாய். ஒரே ப்ராப்பர்ட்டி, ஒரே ஸ்டார்டிங் கேபிட்டல், ஒரே டிசிப்ளின். மாறியது ஒரே ஒரு முடிவு. அசெட்டை செல் பண்ணலாமா அல்லது அசெட்டுக்கு எதிராக லோன் எடுக்கலாமா? இதுதான் ரிச் மைண்ட் செட்டின் மையம். அசெட்டை விற்பது பெர்மனன்ட் டிசிஷன், அசெட்டுக்கு எதிராக லோன் எடுப்பது ரிவர்சிபிள் டிசிஷன். ரமேஷ் ஒரு அசெட் வாங்கினார், சுரேஷ் ஒரு சிஸ்டம் உருவாக்கினார். அசெட் வளர்ந்தால் மெதுவாக வளரும், சிஸ்டம் இருந்தால் டைம் அதை உச்சத்திற்கு கொண்டு போகும். இதுதான் அதர் பீப்புள்ஸ் மணியை பயன்படுத்தி அமைதியாக வெல்த் உருவாக்கும் முறை.
ரமேஷுக்கு காலம் இப்போது பதில் சொல்லிவிட்டது. உங்களுக்கும்